ஹாய் ஹலோ குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா என்ன, அதுக்கு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எதெல்லாம் பொறுத்து மாறும் அப்படிங்கிற அந்த 3 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் நத்திங் பட் த ரேஷியோ பிட்வீன் த ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள விகிதம் தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸும் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது என்ன? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ஒரு விகிதம். ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம அந்த கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். பட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ, ஒரு விகிதம். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அப்படின்னா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, தேர் மே பி அன்சர்டனிட்டிஸ் இன் த லோடிங் கண்டிஷன்ஸ். அதாவது நம்ம இவ்வளோ லோடு தான் ஆக்சுவலாக டிசைன் பண்ணியிருப்போம், பட் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு வேற லோடு ஆக்ட் ஆகலாம். ஓகேங்களா? இல்லை சடனாக ஏதோ ஒரு லோடு ஆக்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி அன்சர்டனிட்டிஸ், எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதனால பார்த்தீங்கன்னா லோடிங் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி யூஸ் பண்ணோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் மே சேஞ்ச் டியூரிங் த லோடிங் கண்டிஷன்ஸ். ஸோ அதனாலையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேக்டர் ஃபார் சேஃப்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம சேஃபாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கிறோம், அதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டிஸை பொறுத்து மாறும், வேரியேஷன்ஸ் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது எதெல்லாம் பொறுத்துலாம் மாறும் அப்படின்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் லோடிங் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, காஸ்ட்டை பொறுத்து கூட மாறும். உதாரணத்துக்கு சீப்பான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெட்டீரியலோட சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸு, ஸோ குவாலிட்டி, ரிலையபிலிட்டி, இதை பொறுத்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மாறும். பட் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறது ரெண்டு ஃபேக்டர். ஒன்று பார்த்தீங்கன்னா லோடிங் கண்டிஷன்ஸை பொறுத்து, அதாவது அது ஸ்டாட்டிக் லோடா இல்லை இம்பேக்ட் லோடா இல்லை மெட்டீரியல், ஸோ அது டக்டைல் மெட்டீரியலா இல்லை பிரிட்டில் மெட்டீரியலா. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் லோட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லோட் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 20 நியூட்டன் அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல லோடு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஜுவலாக அப்ளை பண்ணுவோம். கிராஜுவலான என்னன்னா அப்படியே ஸ்லோவாக அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அதே இம்பேக்ட் லோடுனா என்னன்னா, இந்த 20 நியூட்டனை சடனாக உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து நம்ம ஒரு வெயிட்டை ட்ராப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், சேம். பட் ஆனால் அந்த லோடு அப்ளை பார்த்தீங்கன்னா சடனாக அப்ளை ஆகுது. ஸோ அதுதான் இம்பேக்ட் லோடு. ஸோ ஸ்டாட்டிக் லோடு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிராஜுவலாக அப்ளை பண்ற லோடு. இம்பேக்ட் லோடு அப்படிங்கிறது சடனாக அப்ளை பண்ற லோடு. ஸோ இப்போ கிராஜுவலாக அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அன்சர்டனிட்டிஸ் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக அதை டேக் கேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஜென்ரலாக ஸ்டாட்டிக் லோடில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது லோவாக இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த கேஸ் ஆஃப் இம்பேக்ட் லோடில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மெட்டீரியலை பொறுத்து, அது டக்டைல் மெட்டீரியலா இல்லை பிரிட்டில் மெட்டீரியலா. ஸோ யூஸ்வலாக டக்டைல் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி லோவாக தான் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது த ரேஷியோ பிட்வீன் த ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் டு த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள விகிதம் தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஏன் கொடுக்குறாங்கன்னா, அன்சர்டனிட்டிஸ் இந்த லோடிங் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? எதிர்பாராத விதமாக ஏதாச்சும் இந்த அப்ளை பண்ணுற லோடில் ஏதாச்சும் வேரியேஷன்ஸ் வந்துருச்சுன்னா, இல்லை வேரியேஷன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு வேரியேஷன் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ அப்போ ஸ்டாட்டிக் லோட்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி லோவாக இருக்கும், இம்பேக்ட் லோட்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஹையாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி டக்டைல் மெட்டீரியலுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பார்த்தீங்கன்னா எப்பயுமே லோவாக தான் இருக்கும். பிரிட்டில் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஹையாக தான் இருக்கும். ஓகேங்களா?